சோ 32வது கொஸ்டினை பாருங்க. வியாபாரம் ஒன்றின் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் அதன் உரிமையாண்மையில் அதிகரிப்பிற்கு காரணமாகுமா என்பதனை குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. உரிமையாண்மைக்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் பாஸ் அடையாளத்தை விடட்டாம், அல்லது குறையும் என்று சொன்னால் பிழை அடையாளத்தை விட சொல்லிக்கிறாங்க நமக்கு. சோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது சொல்லுங்க பார்ப்போம். ரூபாய் 50,000 கிரயமான பொருட்கள் 80,000 கடனுக்கு விற்கப்பட்டால் என்ன நடக்கும்? 50,000 ரூபாய் கிரயமான பொருள் 80,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் 50,000 ரூபாய் கிரயமான பொருள் குறையும், சொத்து குறையும். அதே சமயம் 80,000 ரூபாய்க்கு கடனுக்கு விற்கப்பட்டால் 80,000 ரூபாய் என்கின்ற கடன் பட்டோர் அதிகரிக்கப் போகின்றார். அதே போல 30,000 ரூபாய் இலாபம் கிடைக்கின்றது. இலாபம் என்பது உரிமையை அதிகரிக்கும். சோ இந்த கொடுக்கல் வாங்கலின் காரணமாக உரிமை அதிகரிக்கும். கரெக்ட். அதே சமயம் உரிமையாளர் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான உபகரணம் ஒன்றை வியாபாரத்துக்கு வழங்கி உள்ளார் என்று சொன்னால் அவர் மூலதனமாக ஒரு உபகரணத்தை கொண்டு வந்துள்ளார். காசாக கொண்டு வந்திருந்தால் காசு கணக்கு அதிகரிக்க போகிறது. உபகரணமாக கொண்டு வந்திருந்தால் உபகரணம் அதிகரித்து அவருடைய உரிமையும் 2 லட்சம் ரூபாவால் அதிகரிக்க போகிறது. சோ இதுவும் கரெக்ட். அதே மாதிரி உரிமையாளர் தனது சொந்த பணத்திலிருந்து வியாபாரத்தினுடைய கடன் தவணை பணமான ரூபாய் 30,000 செலுத்தி இருந்தால் கூட இதுவும் ஒரு வகையான உரிமைதான். கடன் வியாபாரத்தினுடைய கடன் குறைவடையும், அதே சமயம் அவரினுடைய உரிமையும் அதிகரிக்க போகிறது. பிகாஸ் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியதுதான் உரிமை. அவர் சொந்த பணத்தை கொண்டு வந்திருந்தால் சொன்னால் அது ஒரு உரிமை, மறுபடியும் உரிமையாளருக்கு வணிகம் கொடுக்க வேண்டும். சோ இதன் காரணமாகவும் உரிமை அதிகரிக்கிறது. அதே போல பாருங்க, அடுத்தது கடன் கொடுத்தோர் ஒருவரை கொடுத்து தீர்க்கும் போது ரூபாய் 5,000 காசு கழிவாக பெறப்பட்டதுன்னு சொன்னால், கடன் கொடுத்தோரை நம்ம கொடுத்து தீர்க்கிறோம், 5,000 ரூபாய் காசு பெறுகிறோம் சொன்னால் அதற்கு பெயர் பெற்ற கழிவு. பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். வருமானங்கள் இலாபத்தை அதிகரிக்கும், இலாபம் உரிமையினை அதிகரிக்கும். சோ இதுவும் அதிகரிக்க போகிறது. புரியுதா? காசு கழிவு என்பது வருமானம், வருமானம் என்பது இலாபத்தை அதிகரிக்கும், இலாபம் என்பது உரிமையை அதிகரிக்கும். சோ எல்லா விடயங்களும் என்ன செய்ய போகிறது? உரிமையை அதிகரிக்க போகிறது. டி விலங்கல்ல. கடன் கொடுத்தொருவரை கொடுத்து தீர்க்கும் போது 5,000 ரூபாய் காசு கழிவாக பெறப்பட்டதுண்டா ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறோம். கடன் கொடுத்தொருவருக்கு செட்டில் பண்றோம். செட்டில் பண்ணக்கல 5,000 ரூபாய் காசு கழிவு நம்ம பெறோம். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 3,50,000 ரூபாய் காசு கொடுக்கணும், 5,000 ரூபாய் கழிவா பெற்றுட்டு 3,40,000 ரூபாய் காசை மட்டும் கொடுக்கிறோம்னு சொன்னால் காசு குறைவடைய போகிறது, கடன் கொடுத்தோரும் குறைவடைய போகிறார். பெற்ற கழிவு என்பது அதிகரிக்க போகிறது என்று சொன்னால் பெற்ற கழிவு கணக்கு செலவாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கின்றது. வருமானம் அதிகரித்தால் இலாபம் அதிகரிக்க போகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். சி ராங் கேட்டால் நோ. சொந்த பணத்திலிருந்து வியாபாரத்தினுடைய கடன் தவணை பணமான 30,000 செலுத்தினார். வணிகம் என்பது வேறு, உரிமையாளர் என்பது வேறு. அழகு சார் என்னக்கார் நம்ம படிச்சது. சோ வணிகத்தினுடைய கடன் அவர் கொடுத்தால் வணிகத்தினுடைய கடன் குறையும். பட் யாருக்கு கொடுக்கணும் அந்த காசை? மறுபடியும் 3ஆம் நபருக்கா கொடுக்கணும்? இல்ல, உரிமையாளருக்கு கொடுக்கணும். உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியதற்கு பெயர் என்ன? உரிமை. சோ உரிமையாண்மை அதிகரிக்க போகிறது. விளங்குது ஆயிஷா? சி வந்துட்டு உரிமையை குறைக்காது. கடன் குறைய போகிறது வணிகத்தில, ஆனால் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது அதிகரிக்க போகிறது. சோ உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது பேர் உரிமை. ஏன் சி குறையும் சொல்றீங்க ஹாஜரா? இப்ப பாருங்க மை டியர், வேற ஒரு பிசினஸ் இருக்குது. உங்களோட பிசினஸ் வேற, நீங்க வேறன்னு சொல்லும் போது பிசினஸுக்கு நீங்க கொடுக்குற காசு எல்லாமே உரிமைதான். நீங்க உங்களோட சொந்த உபகரணத்தை நீங்க கொண்டு வந்தால் உபகரணம் அதிகரிக்க போகிறது, உரிமை அதிகரிக்க போகிறது. உங்களோட சொந்த காசை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் காசு அதிகரிக்க போகிறது, உரிமை அதிகரிக்க போகிறது. அதே மாதிரி தான் நிறுவனத்தினுடைய கடனை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நிறுவனத்தினுடைய கடன் என்பது குறைய போகிறது. நிறுவனம் உங்களுக்கு தர வேண்டிய தொகை வந்துடும் அதிகரிக்க போகிறது. சோ நிறுவனம் உங்களுக்கு தர வேண்டிய தொகைன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? உரிமை. உரிமை என்பது அதிகரிக்க போகிறது. கடன் குறைவடைவதனால் எப்பவுமே உரிமையில பாதிப்பு ஏற்படுத்தாது. கடன் என்பது ஒரு பொறுப்பு. வியாபாரத்தின் கடன் தவணை பணம் என்பது அது வங்கி கடனாக இருக்கலாம், இல்லது வேற எந்த ஒரு கடனாகவும் இருக்கலாம் ஆயிஷா. இட் டசன்ட் மேட்டர். அது பிசினஸ்ல கடன், அது வங்கியில கடன் எடுத்தாலும் பொறுப்பு தான் குறைவடையும். ஒரு தனிநபர்கிட்ட எடுத்திருந்தாலும் பொறுப்பு தானே குறைவடையும். அங்கு உரிமை சம்பந்தப்படவும் இல்லை, வருமானம் சம்பந்தப்படவும் இல்லை, இலாபம் சம்பந்தப்படவும் இல்லை. பொறுப்பு குறையுது, காசை வேறொருத்தர் தந்திக்கிறார். யார் என்று பார்த்தா உரிமையாளர் தந்திக்கிறார். உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியதற்கு பெயர் உரிமை. சோ உரிமையை அதிகரிக்க போகிறது. மேக் சென்ஸ்? அரஃபாத் அக்கவுண்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நான் யூனிட் 2ல 4 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ரைட், ஓகே. யூனிட் 2ல நீங்க பார்த்தா மாத்திரம் விளங்காது. உங்களுக்கு யூனிட் 2 ஃபுல்லா படிச்சுட்டு பாஸ் பேப்பர் கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. யூனிட் 3 கட்டாயம் பாருங்க. அதுக்கு பிறகு யூனிட் 4 முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிடைக்கும். அரஃபாத், ப்ளீஸ் ஃபாலோ த வீடியோஸ்.
எஸ், சி என்பது ஒரு மேலதிக மூலதனம் மாதிரி தான் ஹப்சா, கரெக்ட். ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாமே சரியாகத்தான் இருக்க போகிறது. சோ ஏபிசிடி எல்லாமே சரி, டிக்.